சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இன்று நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக 1,06,803 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக தமிழக தொழில்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் திறன்மிக்க தமிழக இளைஞர்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு முதலீட்டாளர்களை கேட்டுக்கொண்டார். 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துள்ளதும் தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியாக விளங்குது. மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள். நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையில் சிறப்பாக பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. எனவே எங்கள் இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கணும்னு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களின் செயல்திறன், உற்பத்தி, தொழில் தொடங்க நிறுவனங்களுக்கு வழங்கும் தமிழக அரசின் ஒத்துழைப்பு போன்றவைகளால் தங்கள் வர்த்தகத்திற்கு தமிழ்நாடு மிகவும் முக்கியம் என செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் ஏசியா பசிபிக் தலைமைச் செயல் அதிகாரி சந்தானம் புதிய தலைமுறைக்கு தனித்து அளித்துள்ள பேட்டியில் கூறியிருக்கிறார். மேனுஃபேக்சரிங்க்கு யாராவது ஒரு நல்ல இடம் பார்க்கணும். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா, ஆசியான் அந்த கண்ட்ரீஸில் தமிழ்நாடு ஒரு டாப்பில் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா அந்த ஒரு ஈகோ சிஸ்டம். அப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ க்ரீன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் த வேர்ல்ட் டு ஹேவ் க்ரீன் மேனுஃபேக்சரிங். எங்கள் கம்பெனியில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 75% க்ரீன் பவர் யூஸ் பண்ண போகிறோம். அது வேற எங்கேயும் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதிலிருந்து தொழில் தொடங்க தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு மிக விரைவாக செய்து கொடுத்துள்ளதாக ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் நாகராஜ் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். 2023 நாங்கள் ப்ராஜெக்டில் எம்ஓஐ பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் எங்களுக்கு 8 ப்ராஜெக்டில் 2 ப்ராஜெக்ட் நடைமுறைக்கு ரன்னிங் ஆயிடுச்சு. அதைத்தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் தொடங்கும் சூழலை உருவாக்குவதன் மூலம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் சமூக பொருளாதார வளர்ச்சி அடையும் என நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசினார். அதனை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.